சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் காப்பதாக. ஆமேன். இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதி 9:17. இன்று என் தகப்பனாருடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி அவருடைய குமாரர்கள் 70 பேரை கல்லின் மேல் கொலை செய்தீர்கள். வேலைக்காரியினுடைய அபிமெலேக்கு உன் சகோதரனாகிய சிநேகியும் குடும்பத் தலைவின் ராஜாவாக்கினீர். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளின் பெரிதான கிருபையினாலே கர்த்தருக்கு விரோதமான துரோகம் இது மன்னிக்க முடியாத ஒரு துரோகம். ஒருவருக்கு நன்மை செய்தால் அந்த நன்மையை நாம் சொல்லி காட்டி இருக்கிறோம். அது பிரயோஜனமற்ற காரியம். ஒருவருக்கு உடனிருந்து உதவி செய்வது போல நாம் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் தடையை உண்டாக்குவது போல தடை உண்டு பண்ணுகின்ற காரியம் அது கர்த்தருக்கு விரோதமான துரோகம். நம்பிக்கை உள்ள தேவனை, உன்னை நம்பி உன் கையில் கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்கு கடவுள் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேக ஆயிரங்கள். அவற்றுக்கு தகுதி உள்ளவர்களாக, பங்கு உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளின் பெரிதான கிருபையினாலே நாம் சந்தித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை இன்னல்கள், எத்தனை இடையூறுகள், இவை அனைத்திலும் நாம் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டு அவற்றிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைய உலகத்தில் காணப்படும் எல்லா நிலையும் கடவுளின் ஜனமாகிய நாம் ஒழுக்கத்திற்கான சகல அதிகாரம் உள்ளவர்களாக ஆண்டவராகிய கடவுளை விசுவாசிப்பதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம், தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். இதை நான் நம்புகிறோம் என்பதற்கு நாம் வலிமையோடு தனித்து நிற்பதுதான் அவசியம். நம்முடைய நம்பிக்கை குறித்து ஒருவரும் குறை சொல்லாதபடி, ஒருவரும் ஏளனப்படுத்தாதபடி, ஒரே நிலைப்பாட்டிலே, ஒரே எண்ணத்திலே, அந்த எண்ணத்தையும் சிந்தையும் விட்டு விலகாமல், நம்முடைய சொல்லும் செயலும் முரண்பாடாக இருக்காமல், உலகத்தில் ஒழுக்க நெறியால் தவறான விதத்தில் பாதிக்கப்படுவோம். உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பதற்கு பதிலாக உலகத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களாக கடவுள் நம்மை கொடுத்திருக்கும் தார்மீக பொறுப்பிலிருந்து நாம் விழுந்து போகச் செய்கிறவர்களாக இருக்கிறோம். கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்திற்கான நல்ல வழிகளையும் முன்மாதிரிகளையும் தேடிக்கொண்டு இருக்கிற அவர்கள் சித்தம் கொண்டிருக்கிறார். கடவுள் சொந்த வீட்டிலே அன்றி வேறு எந்த இடத்திலும் நாம் சிறந்த முன்மாதிரிகளாக, நல்ல ஒரு உதாரணங்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாளிலே கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். என்று மாறாத நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இரக்கத்தினாலும் நீர் கொடுத்த நல்ல புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை பார்க்க வேண்டும் என்று இருந்த அநேகர் எங்களிடத்தில் இல்லை. ஆனாலும் உம்முடைய சுத்த கிருபை இந்த நாளிலே எங்களை அழைத்திருக்கிறது. இந்த அழைப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள உம்முடைய கிருபையாய் ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய